Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. In this class we are also learn about how will you fraction reduce into lowest form. So ஒரு ஃப்ராக்ஷனை இந்த லோயஸ்ட் ஃபார்மாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ once again we are also recalled our previous session. What's the previous session we are learning? In previous class we are also discussed about ascending and descending order, and which is the biggest, which is a less than number, less than fraction, right. So once again I have to recall ascending and descending order. Okay, so first I have to draw in the circle, two circles. So I have to divide this circle into 8 part. Okay, 8 part, but I have 8 part, just I have to shade only one part. Okay, and next I have to take the same circle, but I have to divide this circle into 4 part. And the circle எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோமா, 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். 4ல் how many part I have to take? Only one part. So listen guys, which fraction is the greatest fraction, 1/8 or 1/4? So listen, all of you see the denominator, the first denominator is 8 and the second denominator is 4, right? Yes, you do not check whether numerator and denominator. Okay, so numerator same irukku, but denominator is also different, right? Yes, so first fraction is 1/8 and the second fraction is 1/4. All of you see that picture. First you have to, this circle is also same, but you have to divide the part into various. நம்ம டிவைட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் வந்து என்னமா வேரியஸ். இதை நான் 8 பார்ட்டாக எடுத்துருக்கேன், 4 பார்ட்டாக எடுத்துருக்கேன். அப்போ 4 பார்ட்டாக எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஷேடட் போர்ஷனும் 8 பார்ட்டில் இருக்கக்கூடிய ஷேடட் போர்ஷனில் எந்த போர்ஷன் பிக்கஸ்ட் போர்ஷன்? 4 or 8? 4. இதுதான் வந்து என்னமா பிக்கஸ்ட் போர்ஷன். அப்போ எந்த ஃப்ராக்ஷன் இஸ் அ பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன்? வெரி குட், 1/4ங்கிறது தான் வந்து என்னமா பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ 8 தான் நமக்கு இங்கே பிக்கஸ்ட் நம்பர். இப்போ 8ம் 4ம் நீங்கள் கம்பேர். ஸோ லிசன், ஸோ 8 4 பார்க்கும்போது 8ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். ஓகே, 4ங்கிறது என்னது 8ஐ விட 4ங்கிறது வந்து என்னதுமா ஸ்மாலஸ்ட் நம்பர். பட் 1/8ங்கிறது நமக்கு என்ன நம்பர்? ஃப்ராக்ஷன். 1/8ங்கிறது என்னமா ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எது கிரேட்டர் எது லோயஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ கேன் செக் வெதர் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ சேமாக இருக்கா? எஸ், நியூமரேட்டர் வேல்யூ ரெண்டு என்ன இருக்குமோ, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. டினாமினேட்டர் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது? டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ டினாமினேட்டர் நான் செக் பண்ணும்போது ஒரு சர்க்கிளை நான் 1/8 எடுக்கிறதுக்கும் 1/4 எடுக்கிறதுக்கும் உள்ள அந்த ஷேடட் போர்ஷன் செக் பண்ணுங்கள். எது பிக்கஸ்ட்டாக இருக்குமா, எது ரொம்ப கிரேட்டராக இருக்குது, எந்த ஷேடட் போர்ஷன்? ஸோ 1/4 தான் வந்து என்ன இருக்குது? ஷேடட் போர்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? 1/4 தான் வந்து என்னமா பிக்கஸ்ட் நம்பர். 1/4 is a biggest number. So 1/8 is a greater than 1/4. Greater than 1/4. Okay, so next one is ascending order. What is ascending order? Ascending order is nothing but you can arrange the following number into smallest number to biggest number. So fraction அப்படினா smallest fraction இருந்து biggest fraction வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும். So smallest fraction, first example sum பாருங்க. 10/12, 10/15, 10/13, 10/14, 10/7. If you see the numerator, so numerator check பண்ணுங்க. numerator எல்லாமே என்ன இருக்குமா? சேம் நம்பராக இருக்குது. அப்போ எனக்கு numerator எல்லாமே சேம் நம்பராக இருக்குது. ஓகே, denominator தான் என்ன ஆகுது? வேரியஸ் ஆகுது. ஓகே, ஸோ பாருங்கள், ஒரு சர்க்கிளில் எத்தனை பார்ட் எடுக்க போகிறோம்? 10 பார்ட்ஸாக எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எது வந்து பிக்கஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 10/15, 10/13, 10/14, 10/7 and 10/12. ஸோ நியூமரேட்டர் பிக்கஸ்ட்டாக இருந்ததுனால சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் இங்கே என்ன வரும்? ஸ்மாலஸ்ட் நம்பராக வரும். ஓகேவா? இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? இப்போ இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. ஸோ 15. ஸோ 15 தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட் வந்து 10/15. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 10/14. நெக்ஸ்ட் ஒன் 10/13. நெக்ஸ்ட் ஒன் 10/12. So next one is 10/7. Okay. So the next one is 2/11, 6/11, 7/11 and 10/11, and the next one is 3/11. Right. Denominator is same.
denominator is also same. Denominator சேமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும், நியூமரேட்டர் வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? லிசன், டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எதை மட்டும் செக் பண்ணுங்கம்மா, இருக்க நியூமரேட்டர் எல்லாம் பாருங்கள். நியூமரேட்டரில் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்? 2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 2/11. 2/11. So next you can write 3/11. Next you can write 6/11. Next 7/11. Next 10/11. ஸோ இப்போ நம்பர்னால் இப்போ 2 3 7 10 3. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷனையும் டினாமினேட்டர் சேமாக இருக்குதுன்னா இருக்கிறதே நியூமரேட்டர் செக் பண்ணுங்கள். எந்த நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 2/11, 3/11, 6/11, 7/11, next one is 10/11. Okay, and the next one is descending order. Descending order. So descending order என்னன்னா biggest numberலேருந்து smallest number வரைக்கும் நம்ம வரும். ஸோ ஃப்ராக்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 13/8, 13/15, 13/6, 13/25, 13/30. ஓகே, ஸோ இப்போ இருக்கிறதுலே நம்ம பிக்கஸ்ட் நம்பர் பார்க்கணும். பட் அதை விட ஃபர்ஸ்ட் செக் வெதர் நியூமரேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. என்ன சேமாக இருக்குமோ நியூமரேட்டர். அப்போ நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா வெதர் செக் டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கிறதே டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்? 8 ஸ்மாலஸ்ட்டா, 6 ஸ்மாலஸ்ட்டா, இல்லை 13, 25? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது 6. 6 தான் வந்து என்னமோ ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ அதுதான் இங்கே என்னதான் இருக்கும், கிரேட்டர் நம்பராக இருக்கும். ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இங்கே எந்த நம்பராக வரும், பிக்கஸ்ட் நம்பராக வரும். அப்போ எந்த நம்பர் வருமோ 13/6. 13/6. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வருமோ 13/8. 13/8. Next one 13/13. Next one 13/15. Next one 13/25. Okay, 13/25. So listen guys. The next one is 4/13, 2/13, 7/13, 1/13, 9/13. So denominator value is also same. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தான் நியூமரேட்டர் வேல்யூவில் எது பிக்கஸ்ட் நம்பரோ நம்ம அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஏன்னா டிசைனிங் ஆர்டர். ஸோ பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வரைக்கும் வரணும். அப்போ நியூமரேட்டர் செக் பண்ணுங்கள், எது பிக்கஸ்ட் நம்பர் 9. ஸோ ஃபஸ்ட் யூ கேன் ரைட் 9/13. வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 7. ஸோ 7/13. வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர் 4/13. நெக்ஸ்ட் நம்பர் 2/13. நெக்ஸ்ட் நம்பர் 1/13. ஸோ இதில் 2 ஸ்மால் மெத்தடில் நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா இருக்கிறதுல எந்த நம்பர் டினாமினேட்டரில் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே என்ன தான் வரும், கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக வரும். அதுதான் வந்து என்னமா நமக்கு கிரேட்டர் ஃப்ராக்ஷன். சேம் திங் டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர் எதுதோ அதுதான் வந்து இங்கே என்ன வரும், கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக வரும். ஓகே, ஸோ இது 2 தான் மெயின் திங். நியூமரேட்டர் சேமாக இருக்கா, டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே, one is reducing a fraction to its lowest form. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்குமா, அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஸ்மாலஸ்ட் லோயஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 20/32 in the lowest form. So first all of you write the heading reducing a fraction to its lowest form. heading போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் போர்ஷன் வேண்டாம், அதை நீங்கள் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், reducing a fraction to its lowest form, அதுதான் ஹெட்டிங். நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் 20/32 in the lowest form. லோயஸ்ட் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பிக் பீஸா எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் பீஸா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி லோயஸ்ட் ஃபார்மாக நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுவோம், லோயஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லோயஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 நம்பரையும் நம்ம என்ன செய்யணும், சேம் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ரெடியூஸ் ஆகிறதா ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ணுறோம். ஏதோ ஒரு நம்பரை என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரால் என்ன செய்யணும், சேம் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம்.
ஸோ பாருங்கள் சொல்யூஷன் 20 divided by 32. இது வந்து என்னோட 20 is the numerator, 32 is the denominator. 32 is the denominator. So listen, when 20 divided by 2 and 32 divided by 2. That 20 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். at the same time 32 நான் என்ன செய்கிறேன் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நான் இதை எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பாரு. 1 2 is 2. 20 2 how many 2? 1. 0 balance 0. So you can write 0. Okay. Next one is 3 balance. 3 how many 2s are also there? 1 2. So 1 2. Balance என்ன இருக்கு 1 இருக்கு. So அந்த 1 அந்த 2 கூட ஜாயின் பண்ணது என்ன வரும் 12. அப்போ how many 2s is also there? Very good. 6 2s are 12. 6 2s are 12. அப்போ நான் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருமா 10 divided by 16. 10 divided by 16. Next again எனக்கு என்ன வந்து 10 divided by 16. நான் இதை என்ன செய்கிறேன் again 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். எதால் டிவைட் பண்ணுறோமா 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 10 2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருமா 1 2 2 5 2s are 10. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் 5. and 16 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருமா 1 2 2. Let us say the 2 table. Very good. 8 2s are 16. 8 2s are 16. So answer நமக்கு என்ன வந்திருக்கு 5 by 8. So listen. So இதையும் நான் டிவைட் பண்ணலாமானா நோ. நமக்கு என்ன செய்ய முடியாது இதை டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா நியூமரேட்டர் ஆட் நம்பர், டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ லோயஸ்ட் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு நம்பரால் என்ன செய்யணும் டிவைட் பண்ணி நம்ம அதை வந்து என்ன செய்யணும் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 20 by 32ன்னு இருந்த ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி லோயஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் 5 by 8 வரைக்கும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோமா 2 ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன செய்யணும் 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த கரெக்ட் ஆன்சரையும் அதே நான் என்ன செய்யணும் 2 ஆல் டிவைட் பண்ணேன். நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு 5 by 8. ஸோ the lowest form of 20 by 32 equal to 5 by 8. ஸோ உங்களுக்கு எனக்கு இது டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சேம் டிவைடர் மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20யை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன வருவோம் 1 2 is 2. 2லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஒரு 0. சப்போஸ் ஒரு நம்பரில் இங்கே 0 இருந்தது அப்படின்னா அந்த 0க்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் மேலே குவாஷன்ட்லேயும் ஒரு 0 சேர்க்கணும். ஸோ 10 2s are 20. ஓகே இல்லை அப்படின்னா டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. 20 2 டேபிள் பாருங்கள் 10 2s are 20. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் 10 9 by 15. 9 by 15. ஸோ நியூமரேட்டில் என்ன வேல்யூ இருக்குது 9 இருக்குது, டினாமினேட்டரில் என்ன இருக்குமா 15 இருக்குது. ஸோ இதை நான் என்ன செய்யணும் லோயஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். இப்போ லோயஸ்ட் ஃபார்மாக மாற்றணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன செய்யணும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ சேம் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா 9 15 எந்த டேபிளில் வரும் விச் டேபிள் வெரி குட் 3 டேபிள். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் ரெண்டுமே நான் எந்த டேபிளால் டிவைட் பண்ணணும் 3 டேபிளால் நான் டிவைட் பண்ணணும். அப்போ பாருங்கள் டிவைடட் பை 3 all of you say the 3 table. Very good. 3 3s are 9. 9 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருமா 3. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 15. 5 3s are 15. 5 3s are 15. ஸோ 3 and 5 இது ரெண்டையும் நம்ம எந்த நம்பராலையும் 1ஆல் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த நம்பராலையும் நம்ம என்ன செய்ய முடியாது டிவைட் பண்ண முடியாது. ஸோ the lowest form of 9 by 15 equal to 3 by 5. So what's the answer? 9 by 15 equal to 3 divided by 5. Okay. And the next second one 52 divided by 72. ஸோ 52 72ங்கிறது வந்து என்னமா பிக்கஸ்ட் நம்பர். ஸோ எப்போதுமே பிக்கஸ்ட் நம்பராக இருந்தால் நீங்கள் எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில நம்பர் 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் கேன் கோ டு 3. ஓகே நான் இந்த நம்பர் எதால் டிவைட் பண்ண போகணும் 2ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம எதால் டிவைட் பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே ஸோ பாருங்கள் நான் இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 5 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குமா 5. ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 5. இப்போ 5ல் how many 2s also there
2 2s are 4, 3 2s are 6. 6 வந்து 5 விட பெருசு. அப்போ 2 2s are 4. நான் எந்த நம்பரால் கேன்சல் பண்ணுறோமோ ஆன்சர் மேலே எழுதிட்டேன். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 5ல் 4 சாரி பேலன்ஸ் 1. அந்த 1 அந்த 2 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 12. அப்போ 12 2 how many times? Very good. 6 2s are 12. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் இப்போ 7 கீழே பாருங்கள். சேம் நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 7ல் how many 2s are there? 3 2s are 6, 4 2s are 8. How many 2s? 3 2s. Balance 1. So அந்த 1 2 ஓட ஜாயின் பண்ணுங்க. என்ன வருமா? 12. 12 2 how many times? Very good. 6 2s are 12. So again divided by 2. Again 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்குமா? So 2ல் 2 1 time. 6ல் 3 times. So 13. Next one. இப்போ 3ல் 2 how many times? 1 times. Balance 1. அந்த 1 6 ஓட ஜாயின் பண்ணுங்க. 16. 16ல் 2 how many times? Very good. 8 2s are 16. 8 2s are 16. So you can get the answer 13 divided by 18. So இதுக்கப்புறம் நம்ம இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? No. ஏன்னா 13 is a prime number, 18 is not a prime number. ரெண்டையுமே என்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியாது? சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும். எப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியலையோ நம்ம அதோட நம்ம ரெடியூஸ் பண்ணுறது என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். Okay, so what's the answer? 52 divided by 72 equal to 13 divided by 18. Okay, 13 divided by 18. So the next one is see sum 55 divided by 80. ஸோ 55 இருக்குது. என்ன நம்பர் இருக்குமா? 80 இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் போர்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட் 1 டிஜிட் பிளேஸில் 5 0 இருந்ததுன்னா அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்? வெரி குட், 5ஆல் டிவைட் ஆகும். நம்ம இது இந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணலாமா? வெரி குட். ஸோ 55 divided by 80. இப்போ எதாவது 5 டேபிள் சொல்லுங்கள். 5ல் 5 how many times? இது டேரெக்டாக கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 1 5 is 5. It's a 5 how many 5? 1 5. 8ல பாருங்க. 8ல் 1 5 is 5. Balance 3. 3 கூட 0 ஜாயின் பண்ணுங்க. என்ன வரும்? 30. 3 கூட 0 சேர்த்தா என்ன வருமோ ஒரே நம்பராக சேர்த்துருங்க. அதே 3 + 0 போடக்கூடாது. 3 0 சேர்ந்து 30. 30ல் 5 how many times? 6 5s are 30. ஸோ 11 by 16. 11ங்கிறது ஆட் நம்பர், 16ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம்? ஸோ இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வருமா? 11 divided by 16. 11 divided by 16. ஸோ வாட்ஸ் ஆன்சர்? ஸோ 55 divided by 80 equal to 11 divided by 16. 11 divided by 16.